உடன்பிறப்புகளே எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி நீங்க நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இப்போ ஒண்ணொண்ணா படிச்சு காட்ட போறோம் பாருங்க. ஆமா, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு அன்பா எங்களை பார்த்து கவனிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கமெண்ட் பண்ணும்போது படிக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? அதை நாங்க படிச்சு காட்டுறோம். கதிர், போதும், முதல்ல படிங்க. நானே இதை படிக்கணுமா? இதுவும் ஏன் நீ படிச்சா என்ன? ஆரம்பத்துல சண்டை போடுற மாதிரி காட்டக்கூடாது கதிர், ஒழுங்கா படிங்க. சரி, படிச்சிடலாம். கதிர், அன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து மைத்திலின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா, அந்த சிஸ்டர் மைதிலி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா கதை அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நாங்க இதுக்கு மேல பெஸ்டா நாங்க கொடுப்போம். கண்டிப்பா பாருங்க சிஸ்டர். மைதிலி உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு, தொடர்ந்து பாருங்க. கதிர், அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தெரியும் தானே? கண்டிப்பா ஸ்ரீலங்கால இருந்து சுபான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. வீடியோ சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஹார்ட் எல்லாம் கூட அமைச்சிருந்தாங்க. சுபா மேடம் ரொம்ப நன்றி. இந்த எபிசோடெல்லாம் தொடர்ந்து பாருங்க, உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, கலைன்னு சொல்லிட்டு. அவங்களும் நல்லா சொல்லியிருந்தாங்க. முதல் தடவையாக பார்க்குறவங்க வீடியோ, முதல் சப்ஸ்கிரைபர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொல்லும் போது. கதிர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? ஆமா, பெரிய விஷயம் இல்லையா? முதல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு முதல் வீடியோலேயே நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். கலை ரொம்ப நன்றி, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த எபிசோட் பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம். கன்னியாகுமரியிலேருந்து பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கமெண்ட், சரியா? முக்கியமாக ஒரு சப்ஸ்கிரைபரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். மரியா ஷீலா மேடம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து பார்க்குற ஆளும் நீங்கள் மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற ஆளும் நீங்கள் தான். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்கள் ஃபேமிலியும் செட்டில் ஆகிட்டு தான் சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலிக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் இந்த வாட்டி ரொம்ப பெருசாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மொத்தத்தையும் படித்து காட்ட முடியாது, சில விஷயம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். மரியா ஷீலா மேடம் ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ மேடம். நீங்கள் எங்களுக்கு லவ் யூன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஐ லவ் யூ. எங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் எபிசோட்லேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்க. இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்ரீ ரஞ்சினின்றவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் ரொம்ப நன்றி, இதே மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் எபிசோடு தவறாமல் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க, எதனா மாற்றணுன்னாலும் சொல்லுங்க, முடிஞ்சால் நாங்கள் மாற்றுறோம். ரொம்ப நன்றி. அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஊரோடு மென்ஷன் பண்ணுங்க, அப்போ தான் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ரஞ்சினி. தேங்க்யூ ரஞ்சினி, தேங்க்யூ. அடுத்து கமெண்ட் பண்ணுங்க. ஷீலா மேடம் சொல்லியிருந்தாங்க, நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மேடம், உங்களுக்காக நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா? இன்னும் அழகாக நாங்கள் ட்ரெஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள், இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, உங்கள் லவ்வை கொடுங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை செய்வோம். கண்டிப்பாக ஷீலா மேடம், உங்கள் லவ்வும் சப்போர்ட்டு இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து எபிசோடு தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்கள் பேர் ஊரோடு பதிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் மெசேஜ் காட்ட முடியும், படித்து காட்ட முடியும், உங்கள் பேரை சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் செல்வியும் ஒரு எபிசோடில் நைட் நேரத்தில் பாட்டு பாடியிருக்கோம். அது என்ன பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது உங்கள் பேர் ஊரோடு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் படித்து காட்டுவோம். கரெக்டாக கண்டுபிடிங்க, பார்ப்போம் எத்தனாவது எபிசோடுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போவோம். என்ன நம்ம லீவ் போடுச்சோன்னா கூட போட மாட்டான். நேற்று மதியத்திலிருந்து ஒரே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. கீர்த்தி, சொல்லுமி. கீர்த்திமா, என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? ஏன் நீ அப்படி கேட்குறீங்க? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? இல்லைம்மாவில், நேற்று மதியத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரூமுக்குள்ளே இருக்க, வெளியே கூட வரல. சாப்பாடு நான் கொண்டு வந்து வச்சேன். என்னதான் ஆச்சு சொல்லு. நேற்று ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போயிட்டு வந்த அப்புறம் தான் ஏதோ மாதிரி இருக்கேன். என்னடி விஷயம்? நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. வர வழியில் ஏதாச்சும் உன் புருஷனை பார்த்தியா? புருஷனா? யார் அம்மி புருஷன்? சொல்லுங்க. என்னை விட்டு போனானே அவனவா புருஷன் சொல்றீங்க? நான் தான் டைவர்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு புருஷன்? சொல்லுங்க. நீங்களே அப்படி பேசினா ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லடி, ஏதோ மாதிரி இருந்த இல்லையா? எப்போ அப்படி இருக்க மாட்டேன், அதனால தான் கேட்டேன். என்ன எதுவும் தப்பா நினைச்சிடாத. ஏம்மா, ஏதோ ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு, நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ நான் போயிட்டுமா? சொல்லுங்க. ஏன் கீர்த்தி இப்படி வடுக்குன்னு கோவப்படுறா? சொல்லு. உன் நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். போதும் மீ, போதும். எனக்கு நல்லது நினைச்சு நீங்க செஞ்சதெல்லாம் போதும். கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? நான் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், அது சொல்லலாமா வேணாவான்னு பார்க்கேன். என்ன விஷயம் சொல்லட்டுமா? சொல்கிறதுக்கு முன்னாடி என் கல்யாணத்தை தவிர வேறு ஏதாச்சும் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். கல்யாணம்னு ஏதாச்சும் பேசுனீங்க, இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. இல்லை வேணாம் விடு, இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க மீ, என்னை எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கம்மா. தெரியாமல் நான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க?
கீர்த்தி, அந்த போக்கத்தை பையனை டைவர்ஸ் பண்ணி இதோட 1 வருஷம் கிட்ட ஆச்சுமா. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு? நீயே வயசு பொண்ணு இல்லையா? உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையும் பார்க்கணும் இல்லையாம்மா? இப்படியேவா இருக்க போற சொல்லு? அதான் புரோக்கர் வந்திருந்தாரு, மாப்பிள்ளை போட்டாவும் காட்டினாரு. நீ சொன்னா நான் காட்டுறேன். அம்மா என்ன செய்வாங்க? கோவப்படாமல் பேசணும். அம்மா, உங்கள் மேலே கோவப்படக்கூடாதுன்னு தாம்மா நான் இருக்கேன். நீங்கள் இப்படி பேசி பேசி உங்கள் மேலே கோவத்தை மட்டுமே ஏற்படுத்துறீங்க. என்னதான் செய்ய சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னோம் இல்லையா? மறுபடியும் புரோக்கரு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு வரீங்க. மறுபடியும் அந்த சாக்கடைக்குள்ளே என்னை தள்ளி விட்டுறாதீங்கம்மா. இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன். ப்ளீஸ் அந்த வேலை மட்டும் செஞ்சு விட்டுறாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வெளியில் போய் எங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்கிக்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கம்மா. உன் வயசு பிள்ளைங்க, உன் கூட படித்த பொண்ணுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டின்னு வாழலையா சொல்லு பார்க்கலாம்? யாருக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதில்ல? அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு அடுத்த வாழ்க்கையை தேடிக்கிட்டு போகிறதில்ல? இதே வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே காலம் பூரா வாழ்கிறாங்க. சொல்லு பார்ப்போம். என்னால் அந்த கஷ்டத்துலேருந்து இன்னும் வெளியே வர முடியலையே. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அடி, எவ்வளோ அசிங்கம், எப்படியெல்லாம் அவன் என்னை நடத்தினா தெரியுமா? நான் சொன்னது கொஞ்சம் தான் விடுங்க. அந்த வாழ்க்கையை நான் மறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க. அவன் வேற பொண்ணு கட்டிக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என் அம்மாவை அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து இன்னும் வெளியில் வரல. இன்னும் கூட அதை பற்றியே பேசுகிறேன். மறந்துடுவேன், கண்டிப்பாக மறந்துடுவேன். இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் தான் சொல்கிறேன். இங்கே பாரு கீர்த்தி, காலகாலத்துக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். உனக்கு பிறக்க போகிற குழந்தைய நாங்கள் தூக்கி கொஞ்சம் வேணவா சொல்லு? எங்களுக்கும் வயசாகுது இல்லையாம்மா? எங்களை பற்றி யோசிக்க மாட்டியா நீ சொல்லு? தயவு செஞ்சு அழாதம்மா. இப்படி அழுதுட்டு இருந்தால் நான் எப்படி வெளியில் போய் வேலை செய்ய முடியும்னு சொல்லு? கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, இதுலேருந்து வெளியே வந்துடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க தயவு செஞ்சு. நீ அழாதம்மே. சரி மாவுளே, நான் அழலை. டைம் கொடுங்கன்னு சொன்னலையா? எவ்வளோ நாள் நான் எடுத்துக்கணும் சொல்லு? நீயே எப்போ சம்மந்தம் சொல்லுவ கல்யாணத்துக்கு? நீயே சொல்லு. இனிமேல் நான் அதை பற்றி நான் பேச மாட்டேன், சரியா? நீயே சொல்லு. கொஞ்ச நாள்னு சொல்லிக்கிட்டு தான் போகிறேன். சொல்லு, எத்தனை மாதம், எவ்வளோ நாள், எத்தனை வருஷம், இதெல்லாம் சொல்லு. ஒரு 5 வருஷம். 5 வருஷமா? 5 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை என்னத்தை பண்ணிக்கிற? அப்படி சன்னியாசியா இருந்துட்டு அரை கேள்வி ஆயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லு? எல்லாம் எங்க தலையெழுத்து. சரி 4 வருஷம். இங்க பாருடி, 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் சொல்லிக்கிட்டு ஏத்திக்கிட்டு குறைச்சிக்கிட்டு இருக்காத. இன்னும் 6 மாசம் பாப்பேன். இதுவே ஜாஸ்தி தான் உனக்கு, சரியா? 6 மாசத்துக்குள்ள நீ சொல்லல, நான் கையை நீட்டுறோம்னு நீ கட்ட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் பாத்துக்க. 5 வருஷம் கல்யாணம் வேணாமா? இப்படியே இருந்துடலாம் நினைப்பு இவளுக்கு. இப்படியே ஊர் உலகத்துல என்னன்னு பேசிக்கிட்டு திரியுறாங்க. 5 வருஷம் கல்யாணம் வேணாமா? ஹலோ, யாரு? கீர்த்தி, நான் சிவா. சிவாவா? நம்பர் பார்க்கல. சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் மொத்தமாக பேசிட்டு இல்லையா? மறுபடியும் என்ன பேசணும் சொல்லு. சாரி கீர்த்தி. சாரியா? சாரி தானே இலவசமாக கிடைக்குது. காசா பணமா? வாய் திறந்து சொன்னா முடிஞ்சிச்சு. சாரி, ஐம் சாரி. ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி என் மனசுல இருக்கிறது அப்படியே சொன்னேன். இது தப்பா சொல்லு? என் மனசுக்குள்ளேயே இருந்தாலும் கஷ்டம் தானே, அதுதான் இன்னைக்கு வாய் திறந்து நான் சொன்னேன். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியா? அந்த தகுதியெல்லாம் நீ இழந்துட்டல. என்ன கேட்டா ஆண்டவனுக்கே பொறுக்காது நீ பேசுனது, தெரியுமா? எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. பத்தாத்துக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. நிம்மதியாவே யாரும் என்னை விட மாட்டீங்களா? நான் பாட்டுக்கு ஏதோ என் வேலை செஞ்சுக்கிட்டு நான் இருந்தேன். எதுக்கு தான் உன்னை நான் பார்த்தனோ தெரியல. அம்மா சொன்னதுல என்ன தப்பு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, இதுல என்ன தப்பு? பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கு எதுக்காக இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுற? ஆமாம், நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நான் அப்படியே வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே காஃபி ஷாப்புக்கு வான்னு கூப்பிட்டுதுன்னா நான் தான். அங்கே வந்தால் என்ன பேச விட்டியா? நீ தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதில் கல்யாணம் கச்சேரின்னு பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு வர. நீ சொன்னதுனால தான் மூட் அப்செட் ஆகி நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறந்து இவங்க தொல்லை வேற. ஏன் அப்படி இருக்கிற? அவனை பார்த்தியா இவனை பார்த்தியான்ட்டு இல்லாததெல்லாம் வேற அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லு. என்னைக்கு இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். எவ்வளோ நாளைக்கு ஓடி ஒளிவே சொல்லு? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. வேலையை பாரு. அதுவும் பார்க்குறேன். சரி, எதுக்காக ஃபோன் பண்ண? ஒன்றும் இல்லை, வீட்டில் அம்மா அப்பாவும் அப்புறம் மாமாவும் நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அது இல்லாமல் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் உனக்கு சொல்லலான்னு. கண்டிப்பாக நாளைக்கு வந்துடணும் கீர்த்தினி. சிவா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது. உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன். அதுக்குள்ளே நீ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நகை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாத சிவா, ப்ளீஸ். அப்போ இன்னும் என் மேலே கோவம் போல, அப்படிதானே? புரிஞ்சுக்க சிவா, உன் மேலே எனக்கு கோவமும் இல்லை தாபமும் இல்லை. வேணானா விட. அப்படியெல்லாம் விட முடியாது கீர்த்தி. ஒழுங்கா சொல்லு, எதுக்காக என் கூட வரமாட்டேன் சொல்லு? வேணாம், சும்மா எதுக்கு? 2 பேர் மீட் பண்ணுறதே வேணான்னு நினைக்கிறேன். மீட் பண்ணுறதுனால தானே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் வராது கீர்த்தி, நிச்சயமா வராது. வா, கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்ப்பேன், சரியா? வேணா சிவா, சொன்னா கேளு, நான் வரல. வந்துதான் ஆகணும். சொல்லியாச்சு, வந்துதான் ஆகணும். வைக்கிறேன். இதுக்குதான் அப்படியெல்லாம் பேசணும். சிவா, சிவா. வாரேம்மா. அம்மா எல்லாம் ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டாங்க போலியே. முகூர்த்த நாள் எப்போ வச்சிருக்காங்கன்னு தெரியல.
ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி ஜோசியர் முகூர்த்த நாளை குறிச்சிட்டாரு. உனக்கு எப்படின்னு சரின்னு படுதா? நிச்சயதார்த்தாய் ஒரு மாசம் கூட கேப் விடாம அப்படியே ஒரு 20 நாள் கழிச்சு அப்படியே முகூர்த்த நாள் அமைஞ்சு போச்சு. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல வச்சிடுவோம். ஏங்க வாய் முடிட்டு சும்மா இருக்கீங்க, சொல்லுங்க ஏதாச்சும். அதான் அண்ணனும் தங்கச்சி முடிவு எடுத்துட்டீங்களே, எனக்கு என்ன ஸ்பெஷலா? எனக்கும் சம்மந்தம் தாம்மா. சிவா வந்துட்டேம்மா, சொல்லுங்க எப்போ வந்தீங்க? லேய் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜோசியர் முகூர்த்தத்தை குறிச்சிட்டாரு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லாம மாப்பிள்ள 27ஆம் தேதி தானே, பாத்துப்போம் அப்படின்னு இருந்துடாதீங்க சரியா? சட்டு புட்டுன்னு வேலை நடக்கணும், ரொம்ப நாள் இல்ல. இன்னும் பட்டு எடுக்கணும், நகை எடுக்கணும், நிறைய வேலை கிடக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாலே, ஆபீஸ்க்கு இப்பயே லீவ் சொல்லிடு. 2 மாசத்துக்கான லீவு இப்பயே சொல்லிடு. 2 மாசம்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. கல்யாணம் கிட்ட நம்ம போட்டுப்போம், ஒரு 20 நாள் வேணா கொடுப்பாங்க. 2 மாசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் கேட்டு பாக்குறது சிவா, கல்யாணம் தானே, 2 மாசம் லீவ் தர மாட்டாங்களா சொல்லு? 2 மாசம்லாம் தரமாட்டாங்கம்மா, ஒரு 20 நாள் போல எடுத்துப்போம். கல்யாணம் கிட்ட எடுத்துப்போம். 2 மாசம் எதுக்கு சும்மா? என் மாப்பிள்ள சொன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கும். விடு சாரதா, 20 நாள் போதும். நம்ம தான் இருக்கோம் இல்லையா, நம்ம பாத்துப்போம். ஏனே அப்படின்னா நாளைக்கே பட்டு எடுத்துருவோமா? எல்லாம் நம்ம பேசி வச்ச மாதிரி தான் சாரதா. நாளைக்கே எடுத்துருவோம். இன்னும் 15 நாள் கூட இல்ல. நாளைக்கு எடுத்தாதான் இன்னும் அந்த புள்ளிக்கு தைக்கி கொடுக்கணும். இன்னும் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும். நிறைய வேலை கிடக்கு. நாளைக்கு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். என்ன போய் அண்ணனை கேட்டுக்கிட்டு உங்க அண்ணனுக்கு நான் தெரியாதுதா? மச்சான் சொல்றது கரெக்ட் தான், நாளைக்கே எடுத்துருவோம். ஏன்னா அண்ணி எல்லாம் வரணும்னு பட்டு எடுக்கிறதுக்கு, நகை எடுக்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க? நாளைக்கு அண்ணியை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? என்னண்ணே முகமே மாறி போச்சு, அண்ணி வரமாட்டாங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் வருவா, வேலையை பாரு. மாம்சு, இன்னும் அத்தை என் மேல கோவமா தான் இருக்காங்களா? பவித்ராவை கல்யாணம் கட்டலன்னு சொல்லி. அவ புத்தி தெரிஞ்சது தானே மாப்பிள்ள, விடு. நாளைக்கு என்ன செய்வோம் தெரியாதுண்ணே எனக்கு. நாளைக்கு பவித்ராவும் அண்ணியும் கண்டிப்பா வந்தே ஆகணும் பட்டு எடுக்கிறதுக்கு. இப்பயே சொல்லியாச்சு. கண்டிப்பா வருவா சாரதா. அப்புறம் இன்னொரு விஷயம், சும்மா அவகிட்ட வாய் கொடுத்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இல்லாம பேசாம உன் வேலையை மட்டும் பாருமா. சும்மா அவ பேருக்கு வந்தா ஆகாதா சொல்லு? போதுண்ணே அவங்க வந்து நின்றாவே போதும். நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன், போதுமா? சரிம்மா, கண்டிப்பா அவங்க வருவாங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் நாளைக்கு பட்டு எடுக்க போயிடுவோம். எல்லாம் ரெடி ஆயிடுங்க. மாத்தி மாத்தி நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? பட்டு எடுக்கும்போது நம்ம சம்மந்தி விட்டாரும் செல்வி வேணாவா சொல்லுங்க? அவங்களால கூட்டிட்டு போனாதானங்க. செல்வி முக்கியமா வேணும். அவளுக்கு பிடிச்ச கலர்ல அவ பட்டு எடுக்கணும். என்ன சொல்றீங்க? என்ன நான் என்ன வேணாம் சொன்னேன்? சொல்லி அனுப்பி. இப்போ முகூர்த்த நாளும் சொல்லணும், இன்னும் என்னைக்கு பட்டு எடுக்கிறது அதுவும் சொல்லணும். சொல்லி அனுப்பிச்சதானே அவங்களும் ரெடியாவாங்க. சாரதா, சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றது எனக்கு சரியா படல. ஒண்ணு நீ போய் சொல்லு, இல்ல நம்ம மாப்பிள்ளைய அனுப்பிச்சு விடு. போய் முகூர்த்தி எப்போ பட்டு எப்போ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வரட்டும். அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்கு இல்லையா? என்ன சொல்ற? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ நம்ம சிவா கிட்டே சொல்லி அனுப்புவோம். 27ஆம் தேதி முகூர்த்த நாள் நாளைக்கு பட்டு எடுக்கணும்னு சொல்லி. அப்புறம் செல்வியும் சந்தோஷப்படுவா இல்லையா சிவாவை பார்த்தா? என்ன நான் சொல்றது? ஐ, செல்வியை பார்க்க போறோமா? சிவா எங்கன்னா போகணுமா நீ? ஆமாம்மா, நேற்று ஒரு நாள் தான் லீவு கேட்டிருந்தேன். இன்னைக்கே லீவ் ஆயிட்டு அதான் வெளியே போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரலான்னு போறேன். அப்படியா? சரி விடு, இல்லைன்னா நானே சம்மந்தி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர ஒரு 8. பரவாயில்லம்மா, இப்போதான் நீ வெளியிலலாம் போயிட்டு வந்திருக்கேன். நானே போய் சொல்லிட்டு வரேன். போற வழி தானே, நானே சொல்லிட்டு வரேன். இல்லப்பா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ போ, எதை போன்னு சொல்ற? அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. வேற என்னம்மா வேலை இருக்கு? போங்க, இருக்கிற வேலையை போய் பாருங்க. நான் போய் சொல்லிக்கிறேன். எல்லாம் எங்களுக்கும் தெரியல எதுக்காக இப்படி சொல்றேன்னுட்டு. செல்வியை பார்க்க போனோம். அதானே, பரவாயில்ல. எங்க மருமகளை பார்த்துட்டு சீக்கிரமா வா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, போற வழி தானே சொன்னேன். வேணா நீங்களும் அம்மாவை போய் சொல்லிக்கோங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். சும்மா இருங்க, என் புள்ளி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு சும்மா இருங்க. அவன்லாம் கரெக்டா எல்லா வேலையும் பார்ப்பான். சரி சிவா, நீ போற வழி தானே, அப்படியே சம்மந்தி வீட்டுல சொல்லிட்டு அப்படியே உன் பொண்டாட்டியும் பார்த்து சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பா வரணுமான்னு அதை சொல்லிட்டு பட்டு எடுக்கிறதுக்கு. அம்மா, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா இருங்கம்மா. சரியில்ல, என் புள்ள முகத்துல கல்யாண கலை கட்டிடுச்சு. என் புள்ளி இவ்வளவு சந்தோஷமா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போப்பா. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா. மாம்சே, போயிட்டு வரேன் பா. போயிட்டு வரேன்ப்பா. சரியில்ல, போயிட்டு வா. என் புள்ள எப்போ இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். யார் போன்ல அடிச்சுக்கிட்டே இருக்கு? எடுங்க, சும்மா பாத்துக்கிட்டு. யார்ப்பா போன்ல? உன் அத்தை தாம்மா போன் பண்றா. உங்க தங்கச்சியா போன் பண்றாங்க? எடுங்க. என்னங்க நினைச்சுப்பாங்க? நீங்களே இப்படி செய்யலாமா? எடுங்க, போன் எடுங்க. என்ன இது ஆச்சரியம்? இவன் என் தங்கச்சிக்கு மரியாதை கொடுக்குறாளா? அதுவும் என் தங்கச்சி போன எடுன்னு சொல்ற. எடுங்கப்பா. எவ்வளவு நேரமா போன் அடிக்கு? எங்க உங்க தங்கச்சி போன் தானே? அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க, நாங்களும் கேக்குறோம் என்னன்னு சொல்லி. சரியா? எடுங்க, நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு பேசி. எடுங்க. எடுக்க. என்ன எப்படின்னு இருக்கேன்? போன பிறந்து போனே பண்ணல. எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படி இருக்க? நான் எப்படின்னு நல்லா இருக்க முடியும்? நல்லா இல்லனே, உண்மையிலே நான் நல்லா இல்லனே. போதுமா?
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அடுத்து கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்க வேணவா சொல்லு? நீ என்னவோ சொல்றனே, ஆனா என் மனசு சந்தோஷமா இல்லைனே. அண்ணி வரல நிச்சயதார்த்தத்துக்கு, பவித்ரா வரல நிச்சயதார்த்தத்துக்கு, எப்படின்னா நான் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? எனக்கு சொந்தம் சொல்லிக்க நீங்க தானே இருக்கீங்க. நீங்களே வரலன்னா எப்படி சொல்லுங்க? ஏதோ ஒரு கடமைக்காக நீ மட்டும் வந்த, அண்ணியும் பவித்ரா வரல பாத்தீங்களா? அவங்க கதைதான் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானடாம்மா, அதுக்கு போய் நீ கவலைப்படலாமா? உன் வீட்டு விசேஷம் சரியா, சந்தோஷமா நடக்கணும், அதுக்கு என்ன வேலையோ அது மட்டும் பாரு. அவங்க வரல இவங்க வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம சோகமா இருக்க வேண்டியதுதான் நல்ல நாள் அதுவுமா. சரியா, அவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அவங்க வந்தா வராங்க, வரா கட்டி போறாங்க. சரியா? நீ என்ன செய்வோ ஏது செய்வோன்னு கல்யாணத்துக்கு பவித்ராவும் அண்ணியும் வந்தே தீரணும். நீ என்ன செய்வோ எனக்கு தெரியாது. அவங்க இல்லாமல் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்காதுங்கண்ணே. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நீ என்னென்ன செய்யி, அண்ணியும் பவித்ராவும் கூட்டிகிட்டு வரணும் கல்யாணத்துக்கு. சரியா? எவ்வளோ திமிரு பற்றி இவளுக்கு. கல்யாணம் வரைக்கும் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அன்னிக்கிட்ட சொன்னேனே ஜோசியர் முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி. முகூர்த்த நாள் குறிச்சியாச்சா? எப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயும் போயிருந்த முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு. குறிச்சியாச்சா? கல்யாணி வாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன அங்க யார் யாருன்னு இருக்கிறது? யார் இருக்கா சொல்லு பாப்போம். எல்லாரும் தான் இருக்கும், நானும் பவித்ரா இந்திரா எல்லாரும் தான் இருக்கோம். ஸ்பீக்கரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னதெல்லாம் அவங்க எல்லாம் கேட்டாச்சு. சரியா? அவங்க எல்லாம் ஒன்னும் நினைச்சுக்கிறது இல்ல, நானும் இன்னும் வந்து சொல்லல. முகூர்த்த நாள் குறிச்சது இப்ப நீ சொல்லிதான் அவங்களுக்கே தெரியும். சரியா? எப்பத்த போனீங்க முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க. பவித்ரா கண்ணு எப்படிமா இருக்க? அத்தைய மறந்துட்டியோ? வீட்டுக்கே வரல பாத்தியா நீ? எப்படா இருக்க? ரொம்ப தான் இவன் நட்டிப்புக்கு ஒரு அளவே இல்லை. எங்கத்தேன் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு காலேஜில் இருக்கிற ஒர்க்கு பண்ணுறதுக்கே நேரம் சரியா இருக்குதேன். இல்லை நான் வந்திருப்பேன். எப்போதான் குறிச்சிருக்கீங்க முகூர்த்த நாள்? இந்த மாதம் 27ஆம் தேதிமா, ஞாயிற்றுக்கிழமை. ஒரு வழியா மாமனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் சண்டேவே வருது. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்க அத்தை. யாருக்கு சொல்லணுமோ சொல்லுடி என் தங்கமே. யாருக்கு சொல்றேன் சொல்லு. பத்திரிக்கைன்னு ஒரு 100 பத்திரிக்கை அனுப்பட்டுமா? இவன் மூவர் கட்டிக்கு பத்திரிக்கை வர கேடு. ஒரு பத்திரிக்கை போதுதே, அதே நான் 1000 பேத்துக்கு கொடுத்துருவேன் தெரியுமா? ஒரு பத்திரிக்கை 1000 பேருக்கா? எப்படி? ஐயோ இது தெரியாம உன் மாமன் கிட்ட நான் சொல்லிட்டேனே 1500 பத்திரிக்கைக்கு. அடடா சொல்லுமா, எப்படி நீ அனுப்புவ? ஐயோ அத்தை, ஒரு பத்திரிக்கை போட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டா போதாதா? அது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு கூட அனுப்பிச்சுக்கலாம். ஐயோ ஐயோ இது கூட தெரியல உங்களுக்கு. அத்தை கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வந்துருவோம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு. விடுனே என் மருமகளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு. எம்மாடி உனக்கு என்ன வேணுமோ கேளு, அத்தை நான் தரேன். ஒரு பத்திரிக்கை 1000 பத்திரிக்கையோ என்னவோ ஃபோன் பண்ண அத்தைக்கு நான் தரேன். சரியா? பையனை கொடுக்க வக்கில் மூதி அடிக்கி என்ன வேணும் கேளாம். மூஞ்சி முகர் கட்சியம் இருட்டி. கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணு. உனக்கு ஏமா நான் தான். என்ன என் அண்ணிக்கிட்ட போன கொடுனே. பக்கத்துல தான் நிக்கா, பேசு. அண்ணி சவுக்கிமா? நீ மைனி எப்படி இருக்கீங்க? மைனி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன அண்ணி, உங்களை பற்றி தான் எனக்கு கவலை. நிச்சயதார்த்தத்துக்கு கடைசிக்கு நீங்கள் வரவே இல்லை பார்த்தீங்களா? அண்ணன் சொன்னார் உங்களுக்கு ஏதோ பல்லு வலின்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்கு? ஆமாம் மைனி, என்ன செய்யறது? வாய் ஃபுல்லாக சூத்த பல்லா இருக்கு. போய் ஒன்றுனா கழட்டிக்கிட்டு வரணும். என்ன செய்யறது? அப்புறம் வேற என்ன? உன் அண்ணன் தான் எதுவுமே என்கிட்ட சொல்றது கிடையாது. நான் ஏதோ உன்னை விரோதியாக பார்க்குற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீயாச்சும் ஒரு போனை போட்டு சொல்லக்கூடாதா நாள் குறிச்சாச்சுன்னு சொல்லி? அதுக்கு தான் நீ ஃபோன் பண்ண. நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் நான் பேசியிருப்பேன். எல்லாரும் அவ்வளோதான். ஆளை கண்டா ஒரு பேச்சு, ஆள் இல்லைன்னா ஒரு பேச்சு. நீ மாத்திரம் ஏமாத்திரம் சொல்லு பார்ப்போம். இருக்கட்டம்மா பரவாயில்ல. ஏன் நீ என் மேலே ஏதாச்சும் கோபமாக இருக்கிறீங்களோ? நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டேனோ? நீ தப்பு பண்ணியா நான் தப்பு பண்ணியான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு தப்பு இருக்குதான் செய்யுது. என்ன செய்ய முடியும்? நீ பையனை பெற்றவ, நான் பொண்ணை பெற்றவ. ஒரு வார்த்தை முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து ஆகுமா? அப்புறம் முகூர்த்த நாள் எப்போ வச்சுருக்கீங்க? நீங்கள் இப்படி பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதா நீ. எப்போ இந்த கல்யாணம் பேச்சு எடுத்தோமோ அப்போ இருந்து நீங்கள் என்கிட்ட சரியாகவே பேசுறது கிடையாது. எல்லாம் ஒரு கெட்ட நேரமாக நினச்சிக்க வேண்டியது தான். 27ஆம் தேதி அண்ணி ஞாயிற்றுக்கிழமை. அண்ணன் சொல்லலையோ? அப்படியா? அவர் சொல்கிறது இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி ஆகுமா? 27ஆம் தேதியா? பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சா? சொல்லியிருக்குதா நீ? இனிமேதான். மைனி பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஒரு 50 பவுன் நகை போட்டுருவாங்களா சீர் செட்டோட சேர்த்து? என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவங்கதான் வசதி கம்மின்னு தெரியாதா உனக்கு? ஓ அப்படியா? நான் கூட எதுவும் இருக்கப்பட்டவங்களெல்லாம் நினச்சிட்டேன். மெயினி எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். பொண்ணு சைட்லேருந்து எதனா செய்ய வேண்டியதாக இருந்தா கூச்சப்படாமல் கொஞ்சம் கேளுங்க, செஞ்சு தரோம். நகை நட்டு வேணும்னாலும் கேளுங்க, பண வசதி எதனா கம்மியாக இருந்தாலும் கேளுங்க, எல்லாம் செஞ்சு தருவோம். எங்ககிட்ட இல்லாததா? எங்கள் சொத்து பூரா எங்கள் பொண்ணுக்கு தான். என்ன செய்யுது? அவளுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா உங்கள் வீட்டில் வாழ்கிறதுக்கு? எங்கேருந்தோ வரப்போகிறா. இருக்கட்டும், அவளுக்காச்சும் செஞ்ச மாதிரி இருக்கட்டும். சி, நீயெல்லாம் ஒரு பொம்பளையா? என் தங்கச்சி கிட்ட இப்படி எல்லாம் பேசாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ அவசரப்பட்டுட்டேனே.
ஏமா சாரதா, அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. அவ கிறுக்கு பிடிச்சுவ. எந்த நேரம் எப்படி பேசணும்னு தெரியாம பேசுவா. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு கிறுக்கு பிடிச்சுக்கும். நீ எதுவும் நினைச்சுக்கிடாதம்மா. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். எங்க மேலே தப்பு இருக்குது இல்லையா? எங்க பையனை இவ்வளோ நாளா மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்யறது, கொடுக்க முடியாம போயிடுச்சு இல்லையா? அப்படி தானே பேசுவாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நான் எதுவும் நினச்சிக்கிட மாட்டேன். ஐயோ மைனி, உன் அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதம்மா. எது வாய் தவறி சொல்லிட்டேன். மனசுலலாம் நான் எதுவும் நினச்சிக்கல. சரியா? எங்க சார்பா என்ன செய்யணும் தான் நான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் தயங்காம கேளு. இப்போவும் சொல்றேன். ஆ சரி அண்ணி. மைனி, நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது. இப்படி சோகமாவா சொல்லுவீங்க? சந்தோஷமா இருங்க. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துருவோம். சரியா? அண்ணி, நீங்களா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் அண்ணி. கண்டிப்பா நாங்க இல்லாம கல்யாணம் நடக்காது மைனி. தைரியமா இருங்க. சந்தோஷமா பண்ணலாம். சரியா? அப்புறம் என்னம்மா, உன் அன்னிக்காரியும் ஊன்னு சொல்லிட்டா, எல்லாரும் வந்துருவோம். சரியா? எல்லா ஏற்பாடும் சீக்கிரமா செய்யி. நானும் வரேன். சரிண்ணே வைக்க. அப்பனே முருகா, எப்படியோ என் அண்ணி சமாதானம் ஆயிட்டாங்க. இனி என்ன, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். அது போதும். பாடி பவித்ரா, ஒரு வழியா உன் அம்மா சமாதானம் ஆயிட்டான் உன் அத்தைக்காரி கிட்ட. அது வரைக்கும் எனக்கு போதும்மா. பின்ன ஆகிதான் ஆகணும். கல்யாணம் வரப்போகுது மாமனுக்கு. அத்தை துணிமணியெல்லாம் நிறைய அம்மாவுக்கு எடுத்து தருவாங்க. அந்த நட்பாசில கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா, உன்னொத்தக்காரி துணி எடுத்து கொடுப்பான்ட்டு அப்படியே திறந்து விட்டுக்கிட்டு தெரியல. போவியா சும்மா வந்துட்டா. இப்ப என்ன சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? அத்தை பத்தியோ இல்ல மாமனை பத்தி எதுனா சொல்லிட்டா போதும். அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க சண்டைக்கு நீட்டே. ஆமா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பேசலன்னா எனக்கு சமாதானமும் தூக்கமும் வராது. போடி சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு. இந்திரா, இப்பதானே சமாதானம் ஆகி ஒழுங்கா பேசுன, உடனே என்ன? சும்மா உங்க பொண்ணுகிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேற வேலை என்ன இருக்கு? போங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் ஏதாச்சும் வேலை கிடக்கும் போய் செய்யுங்க. என்ன செய்யறது? ஒத்தாளா இருந்து கஷ்டப்படுறா. நம்மளும் செய்யலன்னா வேற யார் செஞ்சு கொடுப்பா? இந்திரா, உண்மையிலே நீதானா? எந்த நேரத்துல எப்படி பேசுறன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நீயா இல்ல இதுக்கு முன்னாடி பேசுனியா? அதுதான் நீயா? என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்களே. இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழ்ந்துருக்கேன். இன்னுமா என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? எனக்கு எந்த கோபமும் இல்லை. சரியா? நான் சமாதானம் ஆயிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீ திருந்தனியா திரியலையா? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். திருந்து இருந்தா சந்தோஷம் தான். நாளைக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகணும் கல்யாணத்துக்கு. ரெடி ஆகுங்க, போயிட்டு வருவோம். உங்க தங்கச்சி எதுவுமே சொல்லலையேங்க. என்ன இது, அம்மா மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கே. இவ்வளவு நாளா என் தங்கச்சி போன் பண்ணா எதுக்கு போன் பண்றான்னு அதுக்கு ஒரு சண்டையை இழுத்துக்கிட்டு இருந்த. இன்னைக்கு போன் பண்ணி நீயே பேசுனதுமே அவ சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருக்கா. அதான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். அவ நேத்தே என்கிட்ட சொல்லியாச்சு. நாளைக்கு போக வேண்டியது இருக்கும். நீயும் உன் பொண்ணு ரெடி ஆயிடுங்க, போகலாம். சரிங்க போயிடலாம். ட்ரெஸ் தானே எடுத்துடுவோம். அதுல போய் என்ன இருக்கு? நாளைக்கு வந்தா உன் கைவரிசை எது காட்டிட மாட்டியே, நம்பலாமா? இதுதானே வேணும்னு சொல்றது. புலி இழைச்சா எல்லா மிருகத்துக்கும் எகத்தளமா போயிடுமா? அப்படி இல்ல இருக்கு நீங்க பேசுறது. சரி அம்மா, இதே சந்தோஷத்தோட நாளைக்கு கடைக்கு வந்து துணிமணியை எடுத்து கொடு. மறுபடியும் வேதாள முருகு மரம் எரிச்சுட்டு உன் கைவரிசையை காட்டிடாத. ஜாக்கிரதை, இப்பயே சொல்லியாச்சு. சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஏங்க இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? ஏமா, கல்யாண மண்டபம் எது காலியா இருக்கு 27ஆம் தேதி பாக்குறது வேணாவா? எவ்வளவு வேலை கிடக்கு கல்யாண வேலை. அதான் போயிட்டு வந்துடுறேன். போறான் பாரு, தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு. நமக்கு ஒரு வேலைன்னா செஞ்சு கொடுக்கறதில்ல. தொங்கச்சிக்காரி எது சொன்னாலும் செஞ்சிடறது. மூஞ்சி மோக்கறீங்க. என்னம்மா சொல்ற? இவ்வளவு நேரம் அத்தை கிட்ட நல்லதாமா பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் திடீர்னு கோவமா பேசுறேன். அப்போ இதெல்லாம் நடிப்பா? பின்ன நடிப்பு இல்லாம வேற என்ன? நொத்தக்காரிய பத்தி உங்க அப்பா கிட்ட நல்ல விதமா பேசி நல்லவன்னு பேர் எடுப்பேன்னு நினைச்சியோ? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? பண்றனா முட்டாள், அருள் கட்ட முட்டாள். இன்னெல்லாம் பெத்து போட்டதுக்கு ஒரு அம்மி கலை பெத்து போட்டுருக்கலாம். எல்லாம் உனக்காக தான். இவ்வளவு நாள் மாமன் உயிரை விட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளவுக்கோ விட்டு கொடுக்குறாளாமா மாமனை. ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவருக்கு தான் என்ன பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் சொல்லு. அடம் பிடிக்க தெரியணும்டி. அடம் பிடிக்கணும். ஒரு விஷயத்தை விரும்பினா மட்டும் போதாது. அந்த விஷயத்தை எப்படி நம்ம அடையணும்னுட்டு அடம் பிடிக்கணும். அதுதான் திறமைசாலி புத்திசாலித்தனமும் கூட. என் வயிற்றுல புள்ளையா பிறந்து ஆனா அடம் பிடிக்க தெரியுதா உனக்கு? சீ, போன இடத்துல நீ எப்படி பண்றனா? முட்டாள், அருள் கட்ட முட்டாள். இன்னெல்லாம் பெத்து போட்டதுக்கு ஒரு அம்மி கலை பெத்து போட்டுருக்கலாம். எல்லாம் உனக்காக தான். இவ்வளவு நாள் மாமன் உயிரை விட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எவ்வளவுக்கோ விட்டு கொடுக்குறாளாமா மாமனை. ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவருக்கு தான் என்ன பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் சொல்லு. அடம் பிடிக்க தெரியணும்டி. அடம் பிடிக்கணும். ஒரு விஷயத்தை விரும்பினா மட்டும் போதாது. அந்த விஷயத்தை எப்படி நம்ம அடையணும்னுட்டு அடம் பிடிக்கணும். அதுதான் திறமைசாலி புத்திசாலித்தனமும் கூட. என் வயிற்றுல புள்ளையா பிறந்து ஆனா அடம் பிடிக்க தெரியுதா உனக்கு? சீ,
போன இடத்துல நீ எப்படி வாழவே சொல்லு பாப்போம். நீ மட்டும் ஒழுக்கமா இருந்திருந்த அவனை எப்படியானா உனக்கு கட்டி வச்சிருப்பேன் நான். நீ சரி கிடையாது. இம்மா நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிற? நீ என்ன செய்யல? உன் மாமா வேணும்னுட்டு நீ என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் சொல்லு. ஏமா மாமனை கட்டணும்னு நான் ஒரு காலத்துல ஆசைப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் எப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒதுங்கிட்டேம்மா. என்ன என்ன செய்ய சொல்ற? இந்த உலகத்துல அவர் மட்டும் தான் மாப்பிள்ளையா சொல்லு? அடி போடி கூறு கட்டவல முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு. இந்த காலத்துல இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கடி கிடைக்கிறான் சொல்லு? வலை வீசி தேடினாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானா? சொந்தக்கார பையனுக்கு மட்டும் நான் சொல்லலடி, உண்மையிலே உன் மாமங்கார ரொம்ப நல்லவன். நம்ம இழுத்து இழுப்புக்கெல்லாம் வருவான் தெரியுமா? அவன் மட்டும் உன்னை விரும்பி இருந்தா கதையே வேற. ஏம்மா என்னம்மா சொல்ற? அப்போ நம்ம மாமனை கட்டலாம் நீ சொல்றியோ? நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி வேணா நிறுத்தி உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். உனக்கு என்னம்மா தெரியும்? மாமன் மேலெல்லாம் எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? அவர் எப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். இப்போ நீ சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது எனக்குள்ளே எவ்வளோலாம் ஆசை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. உண்மையிலே மாமன் ரொம்ப நல்லவர்தாம்மா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. இப்போ புரியுதா எதுக்காக இப்போ மாமனை உனக்கு கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு இப்போ தெரியுதா? இந்த காலத்தில் எவண்டி இப்படி இருப்பான்? ஆத்தாளுக்கு அடங்கி நடக்கிற மாதிரி பிள்ளைங்க சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஆத்தாளுக்கு அடங்கி நடக்கிறவன் தான் நாளைக்கு பொண்டாட்டிக்கும் அடங்குவான். புரியுதா? அவனை எனக்கே ரொம்ப பிடிக்கும். அவனை எப்படின்னா உனக்கு கட்டி வைக்கணுன்றது தான் என் விருப்பம். உன் அப்பனுக்காகவும் நொத்தக்காரிக்காகவும் கிடையாது. அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான். யாரும் இருக்கா இந்த காலத்தில் சொல்லி பார்க்கலாம். அதனால தான் ஒரே பிடிவாதமாக இரு, எப்படியானா நான் அவனை கட்டி வைக்கிறேன். ஆனால் நமக்குள்ளே நடக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக உங்கள் அப்பனுக்கு தெரியக்கூடாது. இவங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே நடிச்சு உள்ள நம்ம நுழையணும். அப்போ அடிக்கணும் உங்களுக்கு. அப்ப தெரியும் நம்ம வழியினா என்னன்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணம் மட்டும் எந்த காரணத்தினாலும் நம்ம நடக்க விடக்கூடாது. என்ன சொல்ற? ஏமா உண்மையிலே எனக்கு மாமனுக்கு கல்யாணம் நடக்குமா? அப்படின்னா மாமனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வரியா? ஆமா, கல்யாணம் நடக்க தான் செய்யாது. அதுக்கு தானே நான் உள்ள இறங்கி வேலை பார்க்க போறேன். நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள போக போறேன். அது எப்படி நான் நடக்க விட்டுருவேன்? அதுவும் அந்த பொண்ணு வீட்டு சைடுல பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது. தட்டினா தாரம் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கிற இடமே தெரியாம பண்ணி விட்டுருவான். நானெல்லாம் இருந்தாலும் வேணாம். அவங்க போக்கிலே போய் எப்படின்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தான் வழியை பார்க்கணும். என்ன சொல்ற? இதை பாருமா, நீ சொல்லும் போதுதான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியுது. இனி மாமன் தான் எனக்கு புருஷன் சரியா? எப்படின்னா மாமனை எனக்கு கட்டி வச்சுடு. நீ ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதுதான் மாமன் மேல ஆசை, அன்பு, பாசம் எல்லாமே கூடுது. இவ்வளோ நாளா நான் முட்டாளா இருந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் அடம் பிடிச்சிருக்கணும் இல்லையாம்மா? அப்பாவும் கேட்டிருப்பாரு. முட்டாள்தனமா இருந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி இனிமேதாம்மா அவங்களுக்கு இருக்கு. இது பத்தாதடி, இது பத்தாது. இன்னும் நீ அடம் பிடிக்கணும். இன்னும் வேற மாதிரி நடந்துக்கணும். இப்ப இல்ல, நான் சொல்லுவேன் அப்ப செய் சரியா? நாளைக்கு துணி எடுக்க போறாங்களாம், அங்கேயே ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ற? நான் என்னமா செய்யணும் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். அந்த விஷயத்தை நீ கேட்டு நடந்துக்கிட்டாவே போதும். மணமேடையில நீ தான் ஏற போற, நீ தான் அவன் கழுத்தில் தாலி கட்டிக்க போற. இது யாராலும் மாற்ற முடியாது சரியா? சரிம்மா, மாமனுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்பதான் என் பொண்ணு நீ.